ஹாய் எவ்ரிவன். நாம இப்போ ஜேஇ 2026 மெயின்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இது ஜான் மந்த்ல கேட்ட கொஷின்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ்ல என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜான் 21ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஷின். இஃப் an alpha particle with energy 7.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ கிவனை வந்து இந்த சைட் தனியாக எழுதிக்கலாம். ஆல்ஃபா பார்ட்டிகல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் 7.7 மில்லியன் அப்படின்னா 10^6 eV. இஸ் பம்பார்டட் ஆன தின் கோல்டு ஃபாயில். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா கோல்டு அப்படின்ற எலிமெண்ட்டு. த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ் இட் கேன் ரீச்சஸ் டேஷ் மீட்டர். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அதால் ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இங்கே கோல்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 79. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து இசட்னு சொல்லுவோம். ஸோ இசட்டோட வேல்யூ வந்து 79. அதே மாதிரியே 1/4 நாட்டுக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எதை பற்றி பேசுது அப்படின்னா ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தான் பேசுது. ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இங்கே வந்து கோல்டு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இங்கே அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வரப்போ எல்லாமே வந்து இப்படி சைடில் திரும்பி திரும்பி வந்து போகும், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு. ஒரு சில இது மட்டும் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக போச்சு அப்படின்னா போயிட்டு போன பாத்துலேயே திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகிள் ட்ரெஜெக்டரி அப்படின்ற டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே இந்த கோல்டு ஆட்டமும் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிளும் எந்த அளவுக்கு வந்து க்ளோசஸ்ட்டாக ரீச் ஆகுது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் வந்து ஆர் மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ இதோட சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ்னால இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரப்போ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால அப்படியே ஸ்லோ ஆகி இந்த பாயிண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல இந்த கைனடிக் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் திரும்ப என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் வந்து போக வைக்குது. ஸோ இங்கே இந்த எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். அப்போ ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை ஆல். ஸோ இப்போ இதில் Q1 Q2னா என்னன்னா ஒன்று ஆல்ஃபா பார்ட்டிகல், இன்னொன்று என்னது இந்த கோல்டு. ஸோ அப்போ Q1 வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகளை வந்து 2He4 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அதோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான். அப்போ Q1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2E. அதே மாதிரியே Q2 அப்படின்றது என்னது கோல்டா. இப்போ இந்த கோல்டில் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 79 விச் மீன்ஸ் 79 புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். அப்போது இதோட வேல்யூ வந்து 79E. இப்போ Q1 Q2 ரெண்டுத்தோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. U இருக்குல்ல, அந்த U தான் வந்து இந்த எனர்ஜி. ஸோ இதுதான் என்னது நமக்கு U. ஸோ அப்போ இதில் என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆர் மினிமம் தான் வேணும். இந்த ஆர்ன்றது தான் டிஸ்டன்ஸ், அதை நம்ம இங்கே ஆர் மினிமம்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா எந்த அளவுக்கு க்ளோசஸ்ட்டாக போக முடியும் அப்படின்ட்டு. க்ளோசஸ்ட் அப்படின்னா இது ரெண்டும் மினிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆர் மினிமம் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ எதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர் மினிமம் ஈக்குவல் டு இந்த U வந்து கீழே வந்துடும். 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை U அப்படின்னு ஈக்குவேஷன் மாறிடும். இப்போ இதில் எல்லா வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த 1/4πε0 இருக்கா, இதுக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா 9 × 10^9 இன்டூ Q1 Q2. Q1ஓட வேல்யூ வந்து 2E இன்டூ Q2ஓட வேல்யூ வந்து 79E. அடுத்தது டிவைடட் பை U. இந்த யூவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 7.7 × 10^6 அப்படின்னு இருக்கா. ஸோ அது எழுதிக்கும் 7.7 × 10^6. இப்போ இங்கேயும் இங்கேயும் இ கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 9 × 10^9 இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இதை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 9 × 10^9. இந்த 10^6 வந்து நான் மேலே கொண்டு வந்துருக்கேன். அப்போ இந்த 10^9 6 சேர்த்தோன்னா 10^9 - 6 ஆகிடும். இன்ட்டு 2 இன்ட்டு ஈயோட வேல்யூ வந்து 1.6 × 10^-19 இன்ட்டு 79 ஹோல் டிவைடட் பை 7.7. ஸோ இப்போ இதோட கேல்குலேஷனுக்கு போவோம். இது கொடுத்துருக்க வேல்யூ வந்து 9 இன்ட்டு 2 இன்ட்டு 1.6 இன்ட்டு 79 divided by 7.7. ஸோ அதோட ஆன்சர் வந்து 295 அப்படின்னு கிடைக்குது. இன்ட்டு மீதி இருக்க இதெல்லாம் பார்த்துருவோம்.
இதோட வேல்யூ வந்து 10 பவர் 3. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 19 இருக்கா. ஸோ பேஸ் சேமாக இருக்கிறனால பவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -19 வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 295 இன்ட்டு 10 பவர் 3 மைனஸ் 19 வந்து -16 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 16 அண்ட் -14 இதில் தான் இருக்குது. இங்கே 10 பவர் -16 நம்ம கிடச்சிருக்கு. அப்போ முன்னாடி 295. அதுக்கு இங்கே ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 10 பவர் -14க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.95 இன்ட்டு 10 பவர் -14 கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2.95 இன்ட்டு 10 பவர் -14. இந்த அளவுக்கான மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 சார்ஜஸும் வந்து க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், இது Jan 21ல செகண்ட் ஷிஃப்டில் கேட்ட கொஷின். The energy of an electron in an orbit of Bohr's atom is -0.04 E0 eV. ஸோ கிவன் வந்து எழுதிக்குவோம். எனர்ஜியோட வேல்யூ, எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான், அதோட வேல்யூ என்ன அப்படின்னா -0.04 E0 eV. The E0 is the ground state energy. இதில் அந்த E0 அப்படின்றது வந்து ground state energy அப்படின்னு சொல்கிறாங்க. Next, if L is the angular momentum of an electron in this orbit and h is the Planck's constant, then 2 pi L divided by h. ஸோ E0 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, 2 pi L divided by h. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொதல் இது என்னன்றதை டீகோட் பண்ணிடலாம். ஆங்குலர் மொமெண்டம் எல் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, போர்ஸோட மாடலில் எல்லை வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம் அப்படின்னா NH/2 பை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 pi L divided by இந்த h, இந்த 2 pi இது எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிடுவோம், divided by h equal to n அப்படின்னு கிடைக்கும். அப்போ இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா 2 pi L divided by h, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், n அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னன்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ சொல்யூஷனில் போகலாம். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஈயோட வேல்யூ. இந்த ஈயோட வேல்யூக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா E equal to -13.6 divided by n square அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதில் இந்த -13.6 அப்படின்றது என்னன்னா அதுதான் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஸோ இப்போ ஈயை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -E0 divided by n square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜியோட ஈக்குவேஷன் தானே. ஸோ 2 ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா E0 divided by n square மைனஸ் முன்னாடி இருக்கு ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கிட்ட என்ன கொடுத்துருக்கான் -0.04 E0. ஸோ ரெண்டு சைடு E0 இருக்கு, கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு n ஸ்கொயர் தானே வேணும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், n ஸ்கொயர் தானே வேணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 0.04 வந்து கீழே வந்துடும். அப்போ 1/0.04. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/0.04 எழுதிக்கலாம். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 100 டிவைடட் பை டினாமினேட்டர் மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 4ன்னு கிடைக்குது. அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ இது அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன வரும், ரூட் ஆஃப்னு எழுதிக்கலாமா. ஸோ 100 டிவைட் பை 4 which is 10/2 is 5. ஸோ என்னோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடச்சிச்சு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. ஸோ கொஸ்டினில் அதானே கேட்டிருக்காங்க என்னோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனில் இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது Jan 22ல செகண்ட் ஷிஃப்டில் கேட்ட கொஸ்டின். The smallest wavelength of Lyman series is 91 nm. The difference between largest wavelength of Bastian and Balmer series is nearly dash nm. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் அப்படின்ட்டு இன்ஃபினைட் ஆர்பிட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகுறப்போ அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டானாக வந்து எமிட் ஆகும். அந்த ஃபோட்டானோட வேவ்லென்த்து தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லைமன் சீரிஸ், பாமர் சீரிஸ் அப்படின்றதெல்லாம் அந்த இதில் தான் வந்து வரும். இப்போ எந்த ஆர்பிட்டில் இருந்தாலும் சரி, அங்கேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே எமிட் ஆகுறது வந்து லைமன் சீரிஸ். இப்போது செகண்ட் ஆர்பிட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான வேவ்லென்த் வந்து எமிட் ஆகும், லாங்கஸ்ட் வேவ்லென்த் வந்து எமிட் ஆகும். அதுவே இன்ஃபினிட்லேருந்து இந்த ஆர்பிட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் வந்து எமிட் ஆகும்.
ஸோ இதுதான் வந்து தியரி பார்ட்டு. இதை வச்சு நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ லைமன் சீரிஸில் வேவ் லென்த் இருக்குல்ல, அந்த வேவ் லென்த் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/λ ஈக்குவல் டு r இன்ட்டு 1/nf² மைனஸ் 1/ni². nf அப்படின்றது தான் ஃபைனல் ஆர்பிட்டு, ni அப்படின்றது இனிஷியல் ஆர்பிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லைமன் சீரிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த்து. ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த் எங்கே வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும்னா, இன்ஃபினிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரப்போ. இப்போ இன்ஃபினிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வருது. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ அவங்க வேவ் லென்த்தோட வேல்யூ 91 nmனு கொடுத்துருக்காங்களா. அப்போ 1/91 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1/nfோட வேல்யூ என்னது, ஒன்னா. ஸோ 1/1² வந்து 1 மைனஸ் 1/∞². ஸோ அந்த 1/∞ வச்சுப்போம். இந்த டேர்ம் வந்து மொத்தமாக 0ன்னு ஆகிடும். ஸோ இப்போ ஆர் இன்ட்டு இது வந்து 1 மைனஸ் 0 விச் இஸ் ஆர்ன்னு மட்டும் எழுதிக்கலாம். அப்போது ஆர் ஈக்குவல் டு 1/91 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்டியன் பாமர் சீரிஸா. இப்போ அடுத்து பாமர் சீரிஸ்க்கு வருவோம். இந்த பாமர் சீரிஸில் லார்ஜஸ்ட் வேவ் லென்த். லார்ஜஸ்ட் வேவ் லென்த்னா என்ன, எந்த அளவுக்கு கம்மியான டிஃபரன்ஸில் வந்து அது எமிட் ஆகுதோ அதுதான் வந்து லார்ஜஸ்ட் வேவ் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பாமர் சீரிஸ் அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்டுக்கு வரணும். எங்கே இருந்தாலும் எங்கே வரணும், செகண்ட் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் வந்து நிற்கணும். லார்ஜஸ்ட் வேவ் லென்த் வந்து எப்போ எமிட் ஆகும் அப்படின்னா தேர்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வரப்போ தான் வந்து லார்ஜஸ்ட் வேவ் லென்த் வந்து எமிட் ஆகும். அப்போ இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஸோ அப்போ இதை 1/λ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆருக்கு தான் இங்கே வேல்யூ இருக்கா 1/91 அப்படின்ட்டு. ஸோ அதை இப்போ டேரெக்டாகவே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 1/91 இன்ட்டு 1/nf². ஃபைனல் எது 2ஆ. ஸோ இப்போ 1/4 மைனஸ் 1 இனிஷியல் வந்து 3 வேல்யூ வந்து 9. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1/91 இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36. ஸோ 9 மைனஸ் 4 வந்து 5. 1/λ வேல்யூ வந்து இது கிடச்சிருக்கு. நமக்கு லாம்டா வேணும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தலைகீழ எழுதிக்கலாம். 91 இன்ட்டு 36 டிவைடட் பை 5. இதான் வந்து லாம்டாவோட வேல்யூ. இது வந்து பாமர் சீரிஸ்க்கா. அடுத்து என்ன தேவை நமக்கு, பாஸ்டியன் சீரிஸ். பாஸ்டியன் சீரிஸ் அப்படின்னா எங்கே இருந்தாலும் தேர்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேரணும். அதுதான் வந்து பாஸ்டியன் சீரிஸ். அகைன் நீங்கள் லார்ஜஸ்ட் வேவ் லென்த் அப்படின்றனால ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட் வரப்போ தான் லார்ஜஸ்ட் வேவ் லென்த் எமிட் ஆகும். ஸோ இது இனிஷியல், இது ஃபைனல். இங்கேயும் 1/λ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆருக்கு பதிலாக 1/91 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 1/nf². ஃபைனல் வேல்யூ வந்து 3² வந்து 9 மைனஸ் இனிஷியல் வந்து 4/4² வந்து 16. இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1/91 இன்ட்டு 144 எல்சிஎம் 16 மைனஸ் 9 வந்து 7. 1/λ ஈக்குவல் டு இப்போ இதுலேருந்து லாம்டாவோட வேல்யூ வேணும்னா அப்படியே தலைகீழ எழுதிக்கணும். 144 இன்ட்டு 91 டிவைடட் பை 7. இதுதான் வந்து வேவ் லென்த்தோட வேல்யூ. இப்போ இது வந்து பாமர் சீரிஸோடது, இது வந்து பாஸ்டியன் சீரிஸோடது. கொஷினில் கேட்டிருக்கிறது என்னென்னா இந்த வேவ் லென்த்தோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், லாம்டா பி டிஃபரன்ஸ் லாம்டா பி, இதுதான் வந்து கண்டுபிடிக்க போகும். ஸோ இங்கே எதுலேருந்து வேணால் எதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் சைன் வந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 144 இன்ட்டு 91 டிவைடட் பை 7 மைனஸ் 36 இன்ட்டு 91 டிவைடட் பை 5. ஸோ இங்கே காமனாக எடுக்கலாம் அப்படின்னா 91 வந்து காமனாக எடுக்கலாம். அதே மாதிரியே 144 இருக்குல்ல, இதை வந்து 36 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிக்கேன், 36ஐயும் வந்து காமனாக எடுத்துக்கேன். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள வந்து 4/7 இருக்கும். மைனஸ் இங்கே வந்து 1/5 இருக்கும். இப்போ அடுத்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா (91 into 36) எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20 minus 7 divided by 35. 91 into 36 into 13 divided by 35. இப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 2 6 15 divided by
1216.8. ஸோ இதை நம்ம ஆன்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா 1216 நமக்கு. ஸோ இங்கே அப்ராக்சிமேட்டாக என்ன இருக்கும்? 17 இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இது Jan 23ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம் ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ, பி அண்ட் டி. இந்த 4 பாயிண்ட்லேயும் வந்து இந்த லைமன் சீரிஸ், பாமர் சீரிஸ் இந்த மாதிரி சீரிஸை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. அதில் எமிட் ஆன வேவ் லென்த்தோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் எது, மினிமம் எது அப்படின்ற மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன்ஸில் ஏபிசிடி அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம இந்த சீரீஸில் மினிமம் வேவ் லென்த் எப்போ எமிட் ஆகும், மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து எப்போ எமிட் ஆகும் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இது வந்து ஆர்பிட் நம்பர்ஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வரிசையாக போயிட்டே இருக்கு. அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். இப்போது செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அங்கே எமிட் ஆகுது வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கும். அதுவே இன்ஃபினைட்லேருந்து இந்த ஆர்பிட்டுக்கு வந்து ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த தியரியை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்டேட்மெண்ட்டில் மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் லைமன் சீரிஸ். ஸோ லைமன் சீரிஸ்னால் எங்கே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேரணும். எங்கேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரணும் அப்படின்றது எதுலேருந்து டிசைட் ஆகுது, இங்கே கேட்டிருக்க வேவ் லென்த்தை. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் வேவ் லென்த். மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து எப்போ வந்து எமிட் ஆகும், செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தான். ஸோ 2லேருந்து 1க்கு வந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் மேக்ஸிமம் வேவ் லென்த் எமிட் ஆகும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/λ = r into 1/nf² minus 1/ni. ஸோ இதை வச்சு லைமன் சீரிஸோட வேவ் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/λ = r into இது வந்து இனிஷியல் ஆர்பிட், இது வந்து ஃபைனல் ஆர்பிட். ஸோ இது வந்து NF, இது வந்து NI. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/nf² 1 minus 1/2² வந்து 4. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா r into 4 minus 1 divided by 4 1/λ = 3/4 into r. இங்கே கேட்டிருக்கிறது வேவ் லென்த் தானே, அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம். இப்போ λ = 4 divided by 3r. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 4 divided by 3r. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். இப்போ அதே மாதிரி அடுத்து லைமன் சீரிஸ் வேறு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இந்த லாஸ்ட் டி பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வேவ் லென்த் ஆஃப் லைமன் சீரிஸஸ். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த்தா. அப்போ அதே லைமன் சீரிஸில் பாயிண்ட் டியை வந்து நம்ம முதல் சால்வ் பண்ணிடுவோம். இது வந்து மினிமம்க்கு, இப்போ அடுத்து இது வந்து மேக்ஸிமம்க்கு, இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து மினிமம்க்கு. இந்த மினிமமில் அதே மாதிரியே லைமன் சீரிஸ் தான். இது எங்கேருந்து எங்கே வந்து இருக்கணும், இன்ஃபினிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து மினிமம் வேவ் லென்த் நமக்கு வந்து எமிட் ஆகும். 1/λ = r into 1/nf². ஃபைனல் ஆர்பிட் இது 1 minus 1 இது வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இந்த 1/∞ 0 தான் ஆக போகுது. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா r into 1 minus 0 which is 1 ஆப்வியஸாக 1/λ = r அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கிது. இதுலேருந்து லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/r அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க 5 divided by 4r. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஸோ இது ரெண்டை வச்சு மட்டுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து ரைட்டு, டி வந்து தப்பு. ஸோ டி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் போயிடும். ஸோ இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போ ஏ அண்ட் சி இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு. இது வந்து எலிமினேஷன் மெத்தட். இப்போ மீதி பார்த்தோன்னா ஏபிசி, ஏபி ரெண்டுமே வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. இப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஏபி ரெண்டுமே வந்து கரெக்டுன்னு சொல்லி தெரிஞ்சுது. நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது, சி மட்டும்தான். இப்போ இந்த சியை போய் செக் பண்ணோம் அப்படின்னா சி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, த மினிமம் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் பாஸ்டியன் சீரிஸஸ். பாஸ்டியன் சீரிஸ் அப்படின்றது தேர்ட் சீரிஸ். ஸோ இந்த தேர்ட் சீரிஸில்
அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், காஸ்டியன் சீரீஸில் இந்த மினிமம் வேவ்லென்த் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் வேவ்லென்த் அப்படின்னா என்ன? இன்ஃபினிட்லேருந்து நமக்கு வந்து பார்க்கணும். காஸ்டியான் அப்படின்றது எந்த ஆர்பிட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு தேர்ட் ஆர்பிட்டுக்கு அந்த எலக்ட்ரான் வந்து சேரணும். அதுதான் வந்து பாஸ்டியன் சீரிஸ். ஸோ அப்போ இன்ஃபினிட்லேருந்து எனக்கு 3 வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் எனக்கு மினிமம் வேவ்லென்த் இருக்கும். ஸோ 1/λ ஈக்குவல் டு r இன்ட்டு 1/3² வந்து 9 மைனஸ் 1/infinity. இது வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் வரப்போகுது. 1/λ ஈக்குவல் டு r இன்ட்டு 1/9 ஜஸ்ட் r/9. ஸோ இதுலேருந்து லாம்டாவோட வேல்யூ என்ன? அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா 9/r அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் கொஷினில் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 9/r அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் நமக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது ஏபிசி மூணுமே ரைட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இங்கே நம்ம பியோட இதை வந்து செக் பண்ணவே இல்லை. செக் பண்ணாமலே நம்மளால இந்த இடத்துல வந்து ஆன்சர் சொல்லிட முடியுது. ஸோ நம்ம இதை போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பாமர் சீரிஸ் அந்த வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. அது வந்து லைஸ் இன் விசிபிள் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா பாமர் சீரிஸில் லாம்டா மினிமம் என்ன, லாம்டா மேக்ஸிமம் என்ன அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதோட வேல்யூஸை அதுதான் வந்து பாமர் சைஸோட ரேஞ்ச் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இது ஃபுல்லாகவே விசிபிள் லைட்டில் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஸோ விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் இருக்கும்ல, அது வந்து அப்ராக்சிமேட்டாக 350. இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 350லேருந்து 750 இந்த ரேஞ்சில் வந்து அந்த விசிபிள் லைட் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ள தான் நம்மளோட இந்த பாமர் சீரிஸோட வேவ் லென்த்தும் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தா நமக்கும் அந்த வேல்யூ வந்து வரும். ஸோ இப்போ அது எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். பாமர் சீரிஸ் அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேரணும். இன்ஃபினிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து லாம்டா மினிமம் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே தேர்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1/nf² மைனஸ் 1/ni². இதான் வந்து ஃபார்முலா. ஆரோட வேல்யூ வந்து 1.097 இன்ட்டு 10⁻7 இன்ட்டு 1/nf. இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ அண்ட் இதுதான் வந்து இனிஷியல் வேல்யூ. 1/2² வந்து 4 மைனஸ் இது வந்து 1/infinity. 1/infinityன்றது இந்த டேர்ம் வந்து 0ன்னு ஆகிடும். இப்போ 1/λ மினிமம். இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லாம்டா மினிமம் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 1.097 இன்ட்டு 10⁻7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். டிவைட் பண்ணோம்னா 4 டிவைடட் பை 1.097. அதோட ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் இன்ட்டு இந்த 10⁻7 மேலே கொண்டு வந்தோம்னா 10⁻−7 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே நமக்கு வந்து எல்லாமே என்எம்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே விசிபிள் இதோட சொல்லியிருக்கோம்னா இந்த 350 750 இருக்குது அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து என்எம்ல தான் வந்து இருக்கும். ஸோ என்எம் வேணும் அப்படின்னா 10⁻−9 இருக்கணும். 3.6 இன்ட்டு 10⁻−7 இன்ட்டு 10⁻2 இன்ட்டு 10⁻−2 இப்படி போட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும்? ரெண்டையும் சேர்த்து 10⁻−9 எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த இது வந்து 10² 100 இங்கே சேர்த்தோம் அப்படின்னா 3 வந்துடும் அப்ராக்சிமேட்டாக இன்ட்டு 10⁻−9 அப்படின்னு வந்துடும். இது வந்து மீட்டர். ஏன்னா லாம்டாவோட வேல்யூ இந்த ஆரோட வேல்யூ இருக்குல்ல, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் இருக்குது. இப்போ வந்த ஆன்சர் வந்து நமக்கு மீட்டரில் தான் இருக்கும். லாம்டா மினிமமோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி லாம்டா மேக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருவோம். லாம்டா மேக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இது வந்து ஃபைனலு, இது வந்து இனிஷியலு. 1/nf² 4 மைனஸ் 1/9. ஸோ ஆர் இன்ட்டு இங்கே வந்து 9 மைனஸ் 4 டிவைடட் பை 36 1/λ மேக்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து ஆர் இன்ட்டு 5/36 அப்படின்னு வரும். இது வந்து 1/λ மேக்ஸ். நமக்கு லாம்டா மேக்ஸ் வேணா 36 டிவைடட் பை 5r அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இப்போ நம்ம அந்த ஆரோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 5 இன்ட்டு 1.097 இன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால்
சால்வ் பண்ணி பார்ப்போம். 36 divided by 5 equals 10 divided by 1.097 0.56 into 10 power. இது வந்து டினாமினேட்டர் தானே இருக்குது, 10 power 7 அது மேலே போச்சுன்னா 10 power -1. அகைன் இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து 10 power -9 மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 66 into 10 power -9 மீட்டர். இதுதான் லாம்டா மேக்ஸோட வேல்யூ. ஸோ நமக்கு இந்த பாமர் சீரிஸோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூஸ் வந்து 360 nmலேருந்து 656 nmக்குள்ளே இருக்குது. இது வந்து நம்மளோட விசிபிள் லைட்டோட ரேஞ்சை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி எழுதணும். 350லேருந்து 750 வரைக்கும் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொன்னோமா. ஸோ நமக்கு இந்த வேல்யூ என்ன, 360லேருந்து 656 தான் வந்து நமக்கு பாமர் சீரிஸ்லேருந்து வரக்கூடிய வேவ் லென்த் ரேஞ்சும் வந்து இருக்குது. அப்போது அங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, அது வந்து விசிபிள் லைட்டோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே கொடுத்துருந்தாங்க. த பாமர் சீரிஸ் லைஸ் இன் விசிபிள் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து நமக்கு ரைட்டு. அப்போது ஆப்ஷன் சியும் வந்து, அதாவது ஸ்டேட்மெண்ட் சியும் வந்து நமக்கு இங்கே ரைட்டு தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் சியை வந்து பார்க்காமலே நம்மளால் வந்து ஆன்சர் சொல்லிட முடியுது. ஸோ அதனால் கொஷினில் வந்து வரிசையாக ஏபிசிடி இப்படி தான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம ஆப்ஷன்ஸை பொறுத்தும் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம போட்டதில் இந்த ஸ்டேட்மெண்ட் சி கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கும். அது எலிமினேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த விசிபிள் ரீஜனோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இங்கே நமக்கு எலிமினேட் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த வேல்யூ மறந்து போச்சுனாலும் நமக்கு இந்த கொஷினுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருக்குது. ஃபேக்ட் நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும் ஸ்டூடெண்ட்டாக. பட் மறந்து போச்சு அப்படின்னாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணாமலே இங்கே வந்து என்ன பண்ண முடியுது, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இது மாதிரியும் வந்து நம்ம ஆன்சர்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், இது Jan 24ல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். 2 electrons are moving in orbits of 2 hydrogen like atoms with speed. ரெண்டு ஸ்பீட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் v1ஓட வேல்யூ வந்து 3 × 10⁵ m/s. இன்னொரு ஸ்பீட் வந்து 2.5 × 10⁵ m/s. If the radii of these orbits are nearly same, radius same அப்படின்னா இப்போ r1 = r2 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. Then the possible order of energy states are respectively. இப்போ n1ஓட வேல்யூ என்னது, n2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு r ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டுத்துக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் nல வந்து சொல்லணும் அப்படின்னா r ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரியே b இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை ஆகும். ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் இன்ட்டு 1/n. ரெண்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது, ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், எது செஞ்சாலும் நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த இடத்துல r × v ப்ரொபோர்ஷனல் டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா r மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ப்ரொபோர்ஷனல் டு இந்த v-யை கீழே கொண்டு வந்துடலாம். n/v அப்படின்னு சொல்லி இது மாறிடும். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, r ப்ரொபோர்ஷனல் டு n/v. இப்போ இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, r1 = r2 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ அதுபடி r1 = r2 அப்படின்னா ஆருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், n1/v1. ஏன் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி விட்டுட்டு எழுதுவோம் அப்படின்னா ரெண்டு சைடும் r தான். அப்போ இன் டர்ம்ஸ் நம்ம கரெக்டாக எழுதணும்னா r = ஒரு கான்ஸ்டன்ட் k × n/v. அப்போ இங்கேயும் k × n1/v1 வரும், ஈக்குவல் டு இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் k × n2/v2 அப்படின்னு வரும். இந்த இடத்துல k வந்து அப்படியே கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ இங்கே நமக்கு v1 v2 ரெண்டுமே இருக்குது, n1 n2 தான் இருக்காது. ஸோ n1/n2, இந்த n2 வந்து நான் கீழே கொண்டு வந்துருக்கேன். அதே மாதிரி இந்த v1 அங்கிட்டு கொண்டு போய்ட்றேன், ஈக்குவல் டு v1/v2. ஸோ அப்போ நமக்கு n1/n2 வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம், v1 v2 வேல்யூ இருக்கா மேலே இருக்குல்ல, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 3 × 10⁵ டிவைடட் பை 2.5 × 10⁵.
ஸோ 10^5 10^5 அப்படியே கேன்சல். மீதி என்ன இருக்குது? n1/n2 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2.5. இந்த இடத்துல ஆர்பிட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டெசிமல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு மாற்றணும். ஸோ 2.5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ஆகிடும். அதனால் நான் என்ன செய்யறேன், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கேன். ஸோ ஈக்குவல் டு 3 × 2 6 டிவைடட் பை 2.5 × 2 வந்து 5. அப்போ n1/n2 ஓட வேல்யூ வந்து 6/5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ n1 ஓட வேல்யூ வந்து 6, n2 ஓட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஆப்ஷனை வந்து கிடைக்குது. ஸோ இதை நம்ம கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசணும். இப்போ ஃபர்ஸ்ட் n1 இருக்கு, அடுத்து தான் வந்து n2 இருக்கு. இங்கே நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன, 6 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கா. ஆப்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா 6 and 5 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரைட்டான ஆன்சர்.